பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அப்போது அப்பா என்கின்ற செயலியை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் தமிழக கல்வி திட்டத்திற்காக தர வேண்டிய 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 43 லட்சம் மாணவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய இந்த தொகை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தர முடியும் என கூறி மறுத்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இந்தி திணிப்புக்கு மட்டும் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கவில்லை என்றும் அந்த கொள்கை மாணவர்களை பள்ளியில் இருந்து விரட்டும் கொள்கை என்றும் முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்தார். திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றிவிட்டதாக கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் வேலை என ஓபிஎஸ் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேர்தல் நேரத்தின் போது திமுக அறிவித்த அறிவிப்புகளில் நிறைவேற்றப்படாமல் உள்ள வாக்குறுதிகளை பட்டியலிட்டுள்ளார். ரேஷன் கடைகளில் உளுந்து வாங்குவது, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், மாதம் ஒருமுறை மின்கட்டணம் கணக்கெடுப்பு உள்ளிட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என ஓபிஎஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். தவேக செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தருபவர்களுக்காக 2000 பஸ் பாஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவேக முதல் செயற்குழு கூட்டம் பூஞ்சேரியில் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு 2000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நடிகர் விஜயை பார்க்க ஏராளமானோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தொண்டர்கள் பயணிக்க வசதியாக 2000 பஸ் பாஸ் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னரே வெப்பம் சுட்டெரித்து வருகிறது. இந்த நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் வரும் 25 முதல் 28ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியான காளியம்மாள் பெயர் அழைப்பிதழ் ஒன்றில் சமூக செயற்பாட்டாளர் என குறிப்பிடப்பட்ட நிகழ்வு நாம் தமிழர் கட்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காளியம்மாள் குறித்த பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக அக்கட்சியிடம் அவர் சில நிபந்தனைகளை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு காளியம்மாள் மழுப்பலாக பதிலளித்து வருகிறார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீமான் காளியம்மாள் விலகினால் விலகட்டும் என கூறியுள்ளார். ஐசிசி சாம்பியன் டிராபி போட்டியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நாளை மோதுகின்றன. கடந்த 2017ஆம் ஆண்டு இதே சாம்பியன் டிராபி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. இதில் இந்தியாவை வீழ்த்தி பாகிஸ்தான் கோப்பையை வென்றது. இந்த தோல்வி இன்றும் ரசிகர்கள் மனதில் இருந்து அகலவில்லை. இந்த நிலையில் நாளை நடைபெறும் போட்டியில் இந்திய வீரர்களின் வெற்றியை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் சக்திகாந்த தாஸ் பிரதமர் நரேந்திர மோடியின் 2ஆம் முதன்மை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும் வரையில் அடுத்த உத்தரவு வரும் வரை அவர் இந்த பதவியை தொடர்வார். கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 6 ஆண்டுகள் வரை ரிசர்வ் வங்கியின் கவர்னராக சக்திகாந்த தாஸ் இருந்து வந்தார். அவர் டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சீரமைக்கும் பணியில் மட்டுமே தான் ஈடுபட்டு வருவதாகவும் வேறொருக்கும் பணியை தான் செய்யவில்லை எனவும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.
மாவட்ட தலைவர்கள் ஒரு சிலருக்கு எப்போதும் பிரச்சனை இருக்கும் என்று கூறிய அவர் அதனை தலைமை சரி செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செல்வ பெருந்தகை பொறுப்பேற்று இன்னும் 1 வருடம் கூட ஆகாத நிலையில் அவர் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லியில் முகாமிட்டு பிரியங்கா காந்தியிடம் புகார் அளித்துள்ளனர். இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு விரைவில் பரஸ்பரம் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவுக்கு வரிகளை விதித்து நியாயமான முறையில் செயல்பட போவதாகவும் ட்ரம்ப் அதிரடியாக கூறியுள்ளார். மேலும் எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனம் கால் பதித்துள்ள நிலையில் தொழில் செய்வதற்கு இந்தியா கடினமான நாடு என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். ஹிந்தி கற்கும் தமிழர்களை படிக்க விடாமல் தடுத்தால் திமுக அரசை கலைக்க வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டு தான் மத்திய அமைச்சராக இருந்தபோது LTTE தடை செய்ய அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அடுத்து நடைபெற்ற தேர்தலில் திமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வென்றதாகவும் சுப்பிரமணிய சுவாமி குறிப்பிட்டுள்ளார். பாலின சமத்துவம் வீட்டில் இருந்து தொடங்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா தெரிவித்துள்ளார். பெண்களிடம் ஆண்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த நெறிமுறைகளை பள்ளி பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மகள்களை விட மகன்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்துவதாகவும் உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா கருத்து தெரிவித்துள்ளார். நடிகர் கௌதம் கார்த்திக் தனது பெயரை கௌதம் ராம் கார்த்திக் என அதிகாரப்பூர்வமாக மாற்றியுள்ளார். அண்மையில் வெளியான நடிகர் ஆர்யாவின் மிஸ்டர் எக்ஸ் பட போஸ்டரில் இதனை அவர் சூசகமாக அறிவித்திருந்தார். கடல் படத்தில் அறிமுகமானவர் ரங்கூன், வைராஜா வை, இவன் தந்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானார். என்றாலும் மாஸ் ஹீரோவாக வர தற்போது வரை அவர் போராடி வருகிறார். நேற்று ஒரே நாளில் வெளியான டிராகன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ஆகிய படங்கள் ரசிகர்களிடம் நல்ல விமர்சனத்தை பெற்றுள்ளன. 2 படங்களிலுமே காதல் காமெடி கலந்துள்ளது. என்றாலும் வசூலில் எது முந்த போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. டாகு மகாராஜ் என்ற தெலுங்கு படத்தில் தபிடி திபிடி என்ற பாடலுக்கு நடனமாடிய ஊர்வசி ரவுதேலா அந்த பாடலுக்காக 3 நிமிடங்களுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. தமிழில் வெளியான லெஜெண்ட் படத்தில் கதாநாயகியாக ஊர்வசி ரவுதேலா நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.